வாசி யோகம் என்றால் என்ன? இது ரொம்ப அடிப்படையான கேள்வி. ஐயா, இதில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று வாசி, இன்னொன்று யோகம். யோகம் என்பது இணைத்தல் என்ற பொருள்படும். இணைத்தல்னா உயிர் பொருட்களை இணைத்தல், ஜட பொருட்களை இணைப்பது அல்ல. ஜட பொருட்களை இணைப்பது என்பது பௌதீக மாற்றம், வேதியியல் மாற்றம் ஆகியவை. சரிதானா? பௌதிக மாற்றம், வேதியியல் மாற்றம், மிக்சர், இதெல்லாம் ஜடப்பொருள் இணைப்பு. உயிர் பொருள் இணைப்பு அது பேர் தான் யோகா. புரியுதா? அப்போ யோகா என்பது உயிர் பொருள் இணைப்பு. இப்போ எந்த இணைப்பானாலும் அது யோகா தானே? நிச்சயமாக யோகா தான். இப்போ உதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றாங்கன்னா அது பரியங்க யோகம், கட்டில் யோகம், சையோகம். இந்த 3 பேர் அதுக்கு இருக்கியா. புரியுதையா? இன்னும் ஒருபடி அதிகமாக போனால் கற்பதானம். அது யோகாவிலும் மேலையான ஒரு காரியம். யோகாவினால் வரக்கூடிய விளைவுகளில் கற்பதானம். ஆக இந்த யோகா அப்படிங்கிறது இணைதல். அப்போ வாசினா என்ன? வாசி அப்படிங்கிறது காலக்கணக்கோடு நெறிப்படுத்திய சுவாசம். அதெல்லாம் காலக்கணக்கோடு நெறிப்படுத்துகிற சுவாசம். நம்ம தான் சுவாசம் பண்ணிட்டு தானே இருக்கோம். நம்ம பண்ணுற சுவாசம் நம்மை மரணத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய வகையாக இயற்கையாக அமைக்கப்பட்டது. இந்த சுவாசத்தை நெறிப்படுத்தினோன்னா மரணத்திலிருந்தே தப்பிக்கலாயா? ஆக இந்த சுவாசம் என்பது மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உயிர் சக்தியை இழந்து, செல்களில் இருக்கும் உயிர் சக்தியை இழந்து மரணத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய தானே நடைபெறும் சுவாசம். இந்த தானே நடைபெறும் சுவாசத்தை நெறிப்படுத்தி அதை காலக்கணக்கோட நெறிப்படுத்தணும். அப்படி சாதாரணமாக நெறிப்படுத்தணும்னா அது பேர் பிரணயமா. புரியுதா? நம்ம சாதாரணமாக நாம் மூச்சு இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு சுவாசம்னு பேர். தானே இயங்கும் சுவாசத்துக்கு, தானே இயங்கும் மூச்சு காற்றுக்கு சுவாசம்னு பேர். அதை நெறிப்படுத்தினால் அதன் பேர் பிரணயமம். அதை காலக்கணக்கோடு நெறிப்படுத்தினால் வாசி. அந்த காலக்கணக்கோடு நெறிப்படுத்தக்கூடிய வாசிங்கிறது நீங்கள் உள்ளார சுவாசிக்கிறது, அதாவது உள்ளார மூச்சை இழுக்கிறது 32 நொடியும், நிறுத்தி வைக்கிறது 64 நொடியும், வெளியிடுறது 16 நொடியுமாய் இருந்தால் அதன் பெயர் வாசி. நீங்கள் இப்படி ஒரு மூச்சு காற்ற ஒரு சுவாசத்தை நீங்கள் இப்படி உருவாக்குனீங்கன்னா அது நீங்கள் வாசி உருவாக்கியது. சரிதானையா? ஆக வாசியை உருவாக்கி, புரியுதா? வாசியை உருவாக்கி அடிப்படை இதுதான். வாசியை உருவாக்கி அதை பல நிலைகளோடு ஒன்றை செய்தல், இணைத்தல். பல நிலைகளோடு. விளங்குதா? ஆக அப்போ எங்கேயா என்னையா பல நிலைகள்லாம் என்னையா? அங்கேதாயா வாசி யோகம் வருது. புரியுதா? ஆக பல நிலைகளோடு இணைத்தல், வாசியை உருவாக்கி அதை பல நிலைகளோடு இணைத்தல் என்பது வாசி யோகம். தெளிவாக இருக்கா ஐயா? இப்போ ஐயா அவங்க மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கய்யா, அதில் வாசி உருவாக்க மாட்டீங்க. வாசி உருவாக்கினா தான் வாசி யோகம். மிச்சமெல்லாம் அப்போ வேற. ஆக வாசிங்கிறது காலக்கணக்கோடு நெறிப்படுத்திய சுவாசம். இந்த காலக்கணக்கோடு நெறிப்படுத்தி வாசியை உருவாக்கிய பின்
வாசியை உருவாக்குறது தான் அடிப்படை. நான் வாசியை உருவாக்கி விட்டேன், நான் வாசியை ஜெயிச்சிட்டேன்னா அது அர்த்தம் அல்ல. வாசியை உருவாக்கி இருக்குங்க, அவ்வளவுதான். இந்த வாசியை வச்சு ஒவ்வொரு சக்கரங்களோடையும் ஒவ்வொரு நிலைகளோடையும் அதை இணைக்கும் போது அது வெவ்வேறு விதமான பலன்களை கொடுக்கும். அப்படி ஒவ்வொரு பலன்களையும் பெற்று அனுபவிப்பது தான் அந்த என்னது என்ன அதனுடைய என்ன சித்து, அஷ்டமா சித்துகள், 64 சித்துகள், இதெல்லாம் தன்னால் உங்ககிட்ட ஒடியாரும், நீ அதை தேட வேண்டாம். ஆக மொத்தத்தில் எங்கே போய் இணைகிறோம்? கடைசியாக நாம் இணையக்கூடிய அந்த அல்டிமேட் கடைசியான நமது குறிக்கோள் வாசியை, நம்முள் இருக்கும் வாசியை உருவாக்கி அந்த வாசியை கொண்டு நம்முள் இருக்கும் இறைவனை ஒளி வடிவில் காண்பது. விளங்குதாயா? அந்த வாசியை வச்சு என்ன செய்கிறோம்? நமக்குள்ளார இருக்கிற இறைவனை ஒளி வடிவில் காண்கிறோம். அப்படி ஒளி வடிவு காண்கிறதுக்கு முன்னால் நம்முள் இருக்கும் வாசியை மூலாதாரத்தில் வைத்து, புரியுதா? மூலாதாரத்தில் மனதை வைத்து அங்கே வாசியை உருவாக்கி, அங்கே தாரகலையை உருவாக்கி, அங்கே சுழிமுனை நாடியை உருவாக்கி, அதன் மூலம் நாம் நம்முள் இருக்கும் இறைவனை ஒளி வடிவில் தரிசிக்கிறோம். நம்முள் இருக்கும் அந்த இறைவனை நீங்கள் ஒளி வடிவில் காண்பதே வாளை. ஆக வாளை தெய்வம். வாழை தெய்வத்துக்கு மனோன்மணி தாயின்னு பேர் வைப்பாங்க, நிறைய பேர் வைப்பாங்க. அருட்பெருஞ்சோதினும் பேர் வைப்பாங்க. இதான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதிங்கிறது பெருசு எதுவும் இல்லை, உனக்குள்ளார இருக்கிற இறைவன். ஆக தன்னுள் இருக்கும் இறைவனை, இறைவனோடு இணைதல் என்னது? அடிப்படை வாசியோகம். தெரியுதாயா? ஆக இந்த தன்னுள் இருக்கும் இறைவனோடு இணைதல் அடிப்படை வாசியோகம். இதுக்கு அடுத்தது மேல்நிலை வாசியோகம். இந்த தன்னுள் இருக்கும் இறைவனை கண்டு நம்முள், அதுக்கு முன்னாலே அடிப்படை வாசியோகத்தில் இன்னொரு கட்டமும் இருக்கியா. என்ன கட்டம்னு கேட்டால், தன்னுள் இருக்கும் இறைவனை கண்டு நாம் சுழிமுனையில் வாசியை உருவாக்கி, நீங்கள் மூலாதாரத்தில் உருவாக்கினாலுமே போதும். நம்ம அங்கேருந்து வாசியை உருவாக்கி என்ன பண்ணியிருக்கிறோம்? தாரக்களை உருவாக்கியிருக்கிறோம், சுழிமுனை நாடி உருவாக்கியிருக்கிறோம், அதிலிருந்து ஒளியை உருவாக்கியிருக்கிறோம், வாழையை உருவாக்கியிருக்கிறோம். அந்த வாழையை கொண்டு இப்போ வாசி வாழையாக மாறிடுச்சு. புரியுதா? இந்த வாழையை கொண்டு நாம் நமது சுழிமுனைங்கிறது அதெல்லாம் நம்ம இனிமேல் படிப்போம். அந்த சுழிமுனையில் அமிர்தம் சுரக்க செய்து அந்த அமிர்தத்தை உண்டு நீண்ட ஆயுளுடன் இளமையுடன் வாழ்வது தான் நம்முடைய குறிக்கோள், அடிப்படை வாசியோகத்தினுடைய குறிக்கோள். அப்போ குண்டலினி இங்கே இருந்தியா வந்துச்சு? நாம் தாரகளை உருவாக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாலேயே குண்டலினிங்கிறது எல்லாருக்கும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி. சக்தினா என்ன? அது உயிர் சக்தியா? அது மூலாதாரத்தில் இருக்கு, அது அதுவாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம இந்த வாசிக்காற்றை கொண்டு அந்த குண்டலினியை நெறிப்படுத்தும் போது தான் தாரகலையே உருவாகும். புரியுதா? அந்த தாரகலை உருவாகி அது மேலே எழும்புறது தான் குண்டலினி. விளங்குதா? தாரகலை உருவாகி அதில் பயணிக்கக்கூடிய உயிர் சக்தி தான் இந்த குண்டலினி. இந்த குண்டலினி தான் வாழையாக மாறுது. குண்டலினிங்கிறது என்னன்னு கேட்டால், நெருப்பும் காற்றும் சேர்ந்த ஒரு அலைவரிசை. புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வாசியை மூலாதாரத்தில் நிறுத்தி அங்கே நெருப்பையும் காற்றையும் ஒன்றாக சேர்த்து அங்கே ஒரு
ஒரு வேவ் கிரியேட் பண்ணுறோம். அங்கே அப்படி நாம் உருவாக்குற அந்த அலை, வெப்ப அலை, காற்றும் வெப்பமும் கலந்த அலை, அந்த அலை தான் குண்டலினி. குண்டலினி சக்தி, உயிர் சக்தி அங்கே அதில் பயணிக்குது. அதுதான் என்னது, தாரக்கலை உருவாயிருச்சு, சுழிமுனை நாடியில் இது பயணிக்குது. இப்படி பயணிக்கையில் மேலும் அதை நாம் அழுத்தும் போது இந்த குண்டலினி அழுத்தினா தான் அது வாழையாக மாறும். ஆக அப்படி வாழையாக மாறையில் தான் அது ஒளிரும். முதல்ல வெப்பமும் காற்றுமா இருக்கும். நிறைய பேர் சொல்கிறீங்க, ஐயா எனக்கு அப்படி வெப்பம் தாங்க முடியல அப்படின்னா, அதான் வெப்பமும் காற்றும் தான் குண்டலினியை உருவாக்கக்கூடியது. குண்டலினிங்கிறது வாசியோகம் இல்லை. குண்டலினிங்கிறது வாழைக்கு முற்பட்டது. வாசியை உருவாக்கிய பின் நம்ம அந்த தானே இயங்கக்கூடிய அந்த குண்டலினியை நமது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து நாம் இயக்குறோம். அப்படி அதை இயற்கையில் தான் அது வாழையாக உருவாகும். எல்லாருக்குமே இந்த குண்டலினி வேலை செய்துக்கிட்டு தான் இருக்குது. இது வேலை செய்யலைன்னா உயிரோட யாரும் இருக்க முடியாது. அதே மாதிரி சக்கரங்கள் வேலை செய்யலைனாலும் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. சக்கரங்களும் குண்டலினியும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது இஷ்டத்துக்கு நம்ம தினம் அழிவுக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை அழிவுக்கு எடுத்து செல்லாமல் தடுத்து, அதை நெருப்படுத்தி, அதை நமது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர செய்வது தான் இந்த வாசி. ஆக வாசியை கொண்டு குண்டலினி உருவாக்கி, குண்டலினிலிருந்து வாழையை உருவாக்கி, அதை நம்ம உள்ளார பார்த்து அந்த வாழையிலிருந்து அமிர்தம் உருவாக்கி அதை சாப்பிட்டு இளமையோடும் மிகுந்த அறிவோடும் நீண்ட ஆயுளோடும் இன்பமான ஆண் பெண் உறவோடும் வாழக்கூடிய ஒரு யோகம்தாயா வாசியோகம். இப்போ வாசியோகம் என்றால் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். குறிப்பாக அடிப்படை வாசியோகம் அப்படிங்கிறது நான் உங்கள் எல்லாருக்கும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற வாசியோகம். இந்த அடிப்படை வாசியோகங்கிறது இந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து வெற்றியும் பெறுவதற்காகவும், சக்திசாலியாக விளங்குவதற்காகவும், புத்திசாலியாக விளங்குவதற்காகவும், உயர்ந்த நிலையை அடைவதற்குமான ஒரு பாதை, ஒரு பிராக்டிஸ், அவ்வளோதான். இதில் நிறைய சித்தி கிடைக்க தான் செய்யும். கிடைக்காமலாம் இருக்காது, கிடைக்கும். அதெல்லாம் உதாசீனம் பண்ணணும். சரிதானா? ஆக அடிப்படை வாசியோகங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். மேல்நிலை வாசியோகம் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. அதனால் நான் இப்போ அதை ரொம்ப விரிவாக பேசலை. இறையருள் பெருக, இறையருள் பெருக, இறையருள் பெருக.